மம்தா கனவிலும் நினைக்காத ஆப்பு, சொடுக்கு போட்டு சவால் விட்ட மோடி. பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றி நாடு முழுவதும் இருக்கும் பாஜக தொண்டர்களையும் தலைவர்களையும் உற்சாகப்படுத்தியிருக்கிறது. அது வரக்கூடிய தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்கள் மற்றும் பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தல்களில் நிச்சயம் பாஜகவிற்கு ஆதரவாக கருத்தாக்கங்களை உருவாக்கும் என்று தேர்தல் நிபுணர்கள் கருத்து கூறி வருகின்றனர். அதிலும் முக்கியமாக தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல்களை பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோர் இரு கண்களாக பார்க்க தொடங்கிவிட்டனர். நாட்டின் மிக முக்கிய எல்லை, மாநிலம் மற்றும் மொழி, மதம் என்று முக்கிய அம்சங்கள் கொண்ட மாநிலமாக இருப்பது மேற்கு வங்கம். ஆகையால் அம்மாநிலத்தில் பாஜகவை ஆட்சிக் கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என்ற டார்கெட் 2014 முதலே அமித்ஷாவிற்கு இருந்து வருகிறது. அதற்கான வாய்ப்பு தற்போது கூடியிருக்கிறது. இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் நாடியா மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஊடுருவல்காரர்களை பாதுகாக்க திரிணாமுல் காங்கிரஸ் அனைத்து முயற்சிகளையும் கையாண்டு வருகிறது. ஊடுருவல் பிரச்சனையை நாங்கள் எழுப்பும் போதெல்லாம் திரிணாமுல் காங்கிரஸ் எங்களுக்கு எதிராக தவறான பிரச்சாரங்களை உருவாக்குகிறார்கள். நீங்கள் மோடியை மீண்டும் மீண்டும் எதிர்க்கலாம், ஆனால் இம்மாநில மக்களை துயரத்தில் முழுகடிக்காதீர்கள். அவர்களின் உரிமைகளை அபகரித்து கனவுகளை சிதைத்து பாவத்தை கையில் ஏந்தாதீர்கள். மேற்கு வங்க அறிவார்ந்த மக்களிடம் இரட்டை எஞ்சின் பாஜக அரசாங்கத்தை நிறுவி அது எவ்வளவு விரைவாக இம்மாநிலத்தை வளர்க்க பாடுபடுகிறது என்பதை நீங்கள் காணுமாறு நான் கோரிக்கை வைக்கிறேன். கடந்த மாதம் பீகார் மக்கள் NDA கூட்டணிக்கு ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கினர். கங்கை பீகார் வழியாக மேற்கு வங்காளத்தையும் அடைகிறது என்று நான் குறிப்பிட்டேன். ஆகவே பீகார் மேற்கு வங்கத்தின் வெற்றிக்கு வழிவகுத்து இருக்கிறது. பீகார் காட்டு ஆட்சியை ஒட்டுமொத்தமாக நிராகரித்துள்ளது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு NDA முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் அதிக இடங்களை வென்றுள்ளது. இப்போது மேற்கு வங்கத்தில் நிலவும் மெகா காட்டாட்சியில் இருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. கண்மூடித்தனம் மற்றும் ஊழல்களால் நடக்கும் ஒரு அரசாங்கம் மேற்கு வங்கத்தில் இருக்கிறது. இப்பொழுதும் கூட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பு வளர்ச்சி திட்டங்கள் மேற்கு வங்கத்தில் நிறைவேற்றப்படாமல் சிக்கி தவிக்கிறது. இன்று நான் ஆழ்மனதிலிருந்து ஒன்றை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். TMC கட்சி மோடி மற்றும் பாஜகவை எதிர்க்க நினைத்தால் அது அதன் முழு பலத்தை உபயோகப்படுத்தி எதிர்க்கட்டும். ஆனால் இம்மாநில வளர்ச்சியும் மாநிலத்தில் வசிக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளின் வளர்ச்சியை இந்த TMC அரசு ஏன் தடுக்க வேண்டும் என்று பேசினார்.